ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது சரிகமபால செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யார் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட்டும் கியூரியாசிட்டி ரொம்பவே நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்த பர்சன் தான் இந்த வாரம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கீங்க. அது யாருன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் அந்த பர்சனையும் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதுக்கான பின்னணியும் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க. அதாவது ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக வாரத்தோட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோ பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கான செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது May 3 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யாருன்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய விஷ்ணுவர்தன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே ஸ்ரீனிவாசன் சாரோடைய ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஹைடாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் விஷ்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவும் பாயிண்ட்ஸும் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருப்பாரு. இந்த வாரம் ரெண்டாவது வாரம் யார் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா வர்ஜா வராங்களா, அபிஷேகா வராங்களா, இல்லை நிருப்பம் இருக்காங்களா, மோக்ஷிதாவா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். சுமன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று அபிஷேகா, அப்படி இல்லைன்னா மோக்ஷிதா. இவங்க ரெண்டு பேரும் யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை வர்ஜாக்கான ஆப்ஷன் கூட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக வர்ஜா டாப் 5 லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாங்க. என்னுடைய கெஸ் படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிருப்பம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேகாவை கொஞ்சம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கொண்டு போக அப்படின்ற விஷயத்தை தாராளமாக சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு வின்னர் யார் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.